என்னைக்காவது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ செக் பண்ணும்போது ஒரு ஷார்ப் ட்ராப் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஓ நோ, என் இன்வெஸ்ட்மெண்ட் 10% டவுன் ஆயிடுச்சு, நான் வேணா இப்போ செல் பண்ணிருட்டா அப்படின்னு. இல்லை ஆப்போசிட் கூட நடந்திருக்கும். பரவாயில்லையுமே, எல்லாமே வந்து ஸ்கை ராக்கெட் ஆகிட்டு இருக்கு ரிட்டர்ன்ஸ், நான் இப்போ இன்னும் அதிகமாக வாங்கி வச்சிருட்டா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னு கூட நீங்கள் யோசிச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு எமோஷனல் ரோலர் காஸ்டரில் நீங்கள் இருந்திருக்கீங்க, ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் மட்டும் தனி இல்லை, நிறைய இன்வெஸ்டர்ஸ் இதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நிறைய இன்வெஸ்டர்ஸ் பேனிக்கும் ஆவாங்க, எஸ்பெஷலி இந்த மாதிரி ப்ரைஸஸ் வைல்ட்லி ஸ்விங் ஆக ஆரம்பிச்சது. ரீசன் என்னன்னா, அவங்க வாலட்டாலிட்டியை ரிஸ்கோட கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. உண்மை என்னன்னா, வாலட்டாலிட்டி ஒரு ப்ரைஸ் மூவ்மெண்ட் தான், அது டெம்பரரி. ஆனால் ரிஸ்க்ன்றது பெர்மனன்ட் லாஸ், யூ மே நெவர் ரிகவர் ஃப்ரம் இட். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிக்கு ஒரு கேம் சேஞ்சராக அமையும். இந்த வீடியோவில் வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். ஹாய், வெல்கம் டு holistic.investment.in. உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த வேர்ல்ட் ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறது தான் நம்ம சேனல் இருக்குது. ஸோ வாங்க வாலட்டாலிட்டி இப்போ டிஃபைன் பண்ணி பார்ப்போம். அந்த மார்க்கெட்டோட மூட் ஸ்விங்ஸை வாலட்டாலிட்டின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ ஸ்டாக் மார்க்கெட் ஒரு வெதர் மாதிரி யோசிச்சு பாருங்க. சில நாள் நல்லா வெயிலாக இருக்கும், சில நாள் நல்லா மழையாக இருக்கும், சில நாள் ரெண்டுத்துல ஏதாவது மிடில் அந்த மாதிரி ஒரு கிளைமேட் கூட இருக்கலாம். ஸோ வெதர்ன்றது எப்படி இருக்கோ மாறி மாறி ஒவ்வொரு நாள், அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்லயும் சில குட் டேஸ் இருக்கும், சில நாள் பேட் டேஸ் இருக்கும். ஸோ வாலட்டாலிட்டி டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு சர்டைன் பீரியட் ஆஃப் டைம் ஒரு அசட் ப்ரைஸ் எவ்வளோ ஃப்ளக்சுவேட் ஆகுதுன்னு மெஷர் பண்ணுறது தான் வாலட்டாலிட்டி. ஹை வாலட்டாலிட்டினா பிக்கர் பிரைஸ் ஸ்விங்ஸ், இது ரோலர் காஸ்டர் ரைட் மாதிரி யோசிச்சுக்கோங்க. லோ வாலட்டாலிட்டினா மோர் ஸ்டேபிள் பிரைஸ், ஒரு காம் ட்ரெயின் ரைட் மாதிரி யோசிச்சுக்கலாம். பட் கீ என்னன்னா, வாலட்டாலிட்டி ஒரு லாஸோட கேரண்டி கிடையாது. ஸோ இப்போ ஸ்டாக் வந்து 10% இன்னைக்கு ட்ராப் ஆகுது, நெக்ஸ்ட் வீக்கே வந்து ரீபவுண்ட் ஆகுதுன்னா நீங்க மணி லூஸ் பண்ணீங்களா? இல்ல, லைக் ட்ராப் ஆகும்போது பேனிக் ஆகி செல் பண்ணியிருந்தா மட்டும்தான் நீங்க ஆக்சுவலி லாஸ் ஆகுது உங்களுக்கு. அப்படி நீங்க இல்ல நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான லாஸ் இருந்திருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சென்செக்ஸ் வந்து பேண்டமிக் கிரைசிஸ்ல 2020ல 38% வந்து விழுந்துருச்சு. ஆனால் 2021ல ஃபுல்லி ரிகவர் ஆகி இன்னும் நியூ ஹைஸ் வந்து ரீச் பண்ணுச்சு. அப்போ அந்த டைம்ல இன்வெஸ்டரா இருந்த எந்த இன்வெஸ்டருமே லூஸ் பண்ணல, அவங்க ஆக்சுவலி கெயின் தான் பண்ணாங்க. ஸோ லெசன் என்னன்னா, வாலட்டாலிட்டி ஒரு ஷார்ட் டேர்ம் நாய்ஸ், ரியல் ப்ராப்ளமே நம்ம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றோன்றது தான். இப்போ வாங்க ரிஸ்க் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இது நம்ம மணிக்கு ரியல் த்ரெட்னு சொல்லலாம். ஏன்னா ரிஸ்க்ன்றது பிரைஸ் ஸ்விங் மட்டும் கிடையாது, ரிஸ்க் வந்து பெர்மனன்ட் லாஸ். இப்போ நீங்க 10,000 rupees ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, 20% வந்து ஒரே வீக்ல டிராப் ஆயிடுச்சுன்னா அது வாலட்டாலிட்டி. இதே அந்த கம்பெனி பேங்க்ரப்டே ஆயிடுச்சுன்னா உங்க ஸ்டாக்கோட வர்த் இப்போ 0 rupees, அதுதான் ரிஸ்க். ரிஸ்க்ன்றது பெர்மனன்ட்லி உங்கள் மணியை லூஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸை ஃபெயிலிங் டு மீட், இந்த மாதிரி தான் ரிஸ்க்குன்னு சொல்ல முடியும். இதுதான் ரிஸ்க். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஷேடி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த கம்பெனி பேங்க்ரப்ட் ஆயிடுச்சுன்னா அது ஒரு ரிஸ்க். இன்னொன்று, டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரே ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க உங்கள் மொத்த காசையும், அதுவுமே ஒரு ரிஸ்க். இன்னொன்று, மார்க்கெட் டவுனாக இருக்கும்போது ஒரு பேனிக்ல எல்லாத்தையும் செல் பண்ணிட்டீங்கன்னா அதுவுமே ஒரு ரிஸ்க். எக்ஸாம்பிளுக்கு 2001ல டெக் ஸ்டாக்ஸ் ரொம்ப பூம் ஆகிட்டு இருந்துச்சு, அப்போ எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதில். அப்போதான் .com கிராஷ் நடந்துச்சு, நிறைய கம்பெனி ஷட் டவுன் ஆயிடுச்சு, நிறைய பேரோட இன்வெஸ்டரோட மணி ஃபார் எவர் வைப் அவுட் ஆயிடுச்சு. இது வாலட்டாலிட்டி கிடையாது, இது ரியல் ரிஸ்க். ஸோ லெசன் என்னன்னா, வாலட்டாலிட்டி வந்துட்டு போயிட்டு இருக்கும், பட் ரிஸ்க் கேன் ஸ்டே ஃபார் எவர். எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் ஆஃப் வாலட்டாலிட்டி இருக்கும், அதாவது பிரைஸ் ஃபிளக்சுவேஷன், அண்ட் ரிஸ்க்குமே இருக்கும், பொட்டன்ஷியல் லாஸ். ஸோ அந்த கீ என்னன்னா, எந்த அசட் கிளாஸ் உங்களோட ரிஸ்க் டாலரன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் கோலோட மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது தான். ஸோ இப்போ ஒவ்வொரு அசட் கிளாஸும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். இப்போ நீங்கள் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்ல ஹை வாலட்டாலிட்டி இருக்கும், ஏன்னா பிரைசஸ் வந்து ரொம்ப ஷார்ட் டேர்ம் பீரியட்லேயே அப் அண்ட் டவுன் மூவ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் பட் மீடியம் ரிஸ்க் இருக்கும். சப்போஸ் டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த லாங் டேர்ம் ரிஸ்கோட இம்பாக்ட் உங்களால் குறைக்க முடியும். ஸோ ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாலட்டைல் அசட் கிளாஸஸ். ஆனால் ஓவர் டைம் ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸுமே அதால் கொடுக்க முடியும். ஏன் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஹிஸ்டாரிக்கலி இது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணியிருக்கு. அண்ட் வாலட்டாலிட்டி மார்க்கெட் டிப் அப்போ நம்ம வாங்கும்போது ஒரு அட்வான்டேஜாக கூட அமையும். அண்ட் டைவர்சிஃபிகேஷன்றது, அதாவது டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் அண்ட் கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இதில் பொட்டன்ஷியல் ரிஸ்க்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும். ஏன்னா அந்த கம்பெனி பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு, ஃபெயில் ஆயிடுச்சுன்னா யூ லூஸ் மணி. இன்னொன்று, எமோஷனல் இன்வெஸ்டிங். இந்த மாதிரி கிராஷஸ் நடக்கும்போது பேனிக்ல செல் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்கள் ரிட்டர்ன்ஸை ஹர்ட் பண்ணும். ஸோ லெசன் வந்து, ஸ்டாக் ஷார்ட் டேர்மில் ரிஸ்கியாக தெரியலாம், பட் 10+ இயர்ஸ் அந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் பீரியட் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா இட் டென்ஸ் டு ரிகவர் அண்ட் க்ரோ. நெக்ஸ்ட், பாண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா லோ வாலட்டாலிட்டி இருக்கும், ஏன்னா ப்ரைஸஸ் அந்த அளவுக்கு மூவ் ஆகாது, அண்ட் ரிஸ்க்குமே லோவாக இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ்
டிபிக்கலி ஸ்டேபிளாக இருக்கும். பாண்ட்ஸுன்றது நம்ம கம்பெனி இல்லை ஒரு கவர்மெண்ட்க்கு லோன் கொடுக்குற மாதிரி அண்ட் நம்மளுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக அதை பே பேக் பண்ணுவாங்க. இப்போ கவர்மெண்ட் பாண்ட் லைக் இந்தியாவில் இருக்கிற RBI பாண்ட்ஸ் ஆர் கன்சிடர்ட் வெரி சேஃப். இதில் நீங்கள் ஏன் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் மூலியமாக உங்களுக்கு ஸ்டேபிள் இன்கம் கிடைக்கும் அண்ட் ஸ்டாக்ஸை விட லெஸ் வாலடைல் தான். ஸோ நீங்கள் ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல சூட்டபிள் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ்லேருந்து இது ப்ரொடெக்டும் பண்ணுது. பொட்டன்ஷியல் ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட் பாண்ட் வந்து ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும் சப்போஸ் அந்த கம்பெனி டிஃபால்ட் பண்ணிட்டாங்கன்னா. அண்ட் இன்ஃப்ளேஷன் ரிஸ்க்கும் இருக்குது. பாண்டோட ரிட்டர்ன்ஸ் ரைசிங் ப்ரைஸஸோட கீப் அப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. லெசன் என்னன்னா பாண்ட் ஸ்டெபிலிட்டிக்கு கிரேட் பட் ஸ்டாக்ஸ் மாதிரி ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது. நெக்ஸ்ட் ரியல் எஸ்டேட். இதில் மீடியம் வாலட்டாலிட்டி இருக்கும். ஏன்னா ப்ராப்பர்ட்டி ப்ரைஸஸ் ஃப்ளக்சுவேட் ஆகும் பட் ஸ்டாக் அளவுக்கு வைல்டாக ஃப்ளக்சுவேட் ஆகாது. அண்ட் ரிஸ்க்கு லோன் சொல்லலாம். எஸ்பெஷலி உங்களோட லொகேஷன் அண்ட் டிமாண்ட் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா ரிஸ்க் லோன் சொல்லலாம். ஸோ ரியல் எஸ்டேட்ன்றது ஒரு ஃபிசிக்கல் அசட். இது ஓவர் டைம் அப்ரிஷியேட் ஆகக்கூடிய அசட் அண்ட் எஸ்பெஷலி ஒரு ஸ்டாக்ஸோட கம்பேர் பண்ணும்போது லெஸ் வாலடைல்னு சொல்லலாம் பட் நாட் கம்ப்ளீட்லி ரிஸ்க் ஃப்ரீ. இதில் ஏன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுலேருந்து உங்களுக்கு ரெண்டல் இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் அண்ட் குட் லொகேஷன் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா லாங் டேர்ம் அப்ரிசியேஷன் பார்க்கலாம் அண்ட் ஒரு இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜாக கூட இது யூஸ் பண்ணலாம். லைக் ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் ஆஃபன் இன்ஃப்ளேஷனோட ரைஸ் ஆகும். இதுவுமே உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். பொட்டன்ஷியல் ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ரிஸ்க் இருக்கு. ஏன்னா இப்போ உங்களுக்கு மணி இவ்வளோ வேணும் அப்படின்னா டக்குன்னு ப்ராப்பர்ட்டி செல் பண்ண முடியாது. ப்ராப்பர்ட்டி செல் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். இன்னொன்று மார்க்கெட் கிராஷ். இப்போ 2008 மாதிரி மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் இதில் ஹை இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. எடுத்தோன்னு ஒரு லார்ஜ் கேபிட்டல் வச்சு தான் உங்களால் இதை இன்வெஸ்ட் பண்ண முடியும். லெசன் என்னன்னா ரியல் எஸ்டேட் ஸ்டாக்கை விட வாலடைலா கம்மியா இருந்தாலுமே ரிட்டர்ன்ஸ்ன்றது லொகேஷன் அண்ட் டிமாண்ட் பொறுத்து தான் நம்மளால சொல்ல முடியும். அண்ட் கோல்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலயுமே வந்து மீடியம் வாலட்டாலிட்டி தான். கோல்ட் பிரைசஸ் மூவ் ஆகும் பட் ஸ்டாக்ஸ் அளவு கிடையாது. ரிஸ்க் லோ. எப்போ வந்து நீங்கள் லாங் டேர்ம் ஸ்டோர் ஆஃப் வேல்யூவில் வைக்கணும் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா லோ தான். அதுவும் எஸ்பெஷலி கோல்டு என்றைக்குமே அதோட மொத்த வேல்யூவும் லூஸ் பண்ணது கிடையாது. ஸோ கோல்டு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இது இன்ஃப்ளேஷன் அண்ட் எக்கனாமிக்ஸ் அன்சர்டனிட்டிக்கு ஹெட்ஜாக கூட அகேன்ஸ்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் ஏன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிராஷ் அப்போ ஒரு சேஃப் ஹேவனாக இருக்கும். ஏன்னா கோல்டு ப்ரைஸஸ் ஆஃபன் ஸ்டாக்ஸ் வந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட் கிராஷில் தான் வந்து கோல்டு ப்ரைஸஸ் ஆஃபன் ரைஸ் ஆகும். அண்ட் இது வந்து ஓவர் டைம் வேல்யூ ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தீங்க பேப்பர் கரன்சியோட அதிகம். இப்போ பேப்பர் கரன்சி நம்ம வச்சுட்டே இருந்தோம்னா அதோட பர்ச்சேசிங் பவர் அந்த மணியோட வேல்யூ கம்மியாகும். கோல்டு அப்படி கிடையாது. நீங்க வச்சிருக்க அதோட வேல்யூ ஓவர் டைம் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் குட் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபயர்னு சொல்லலாம். ஓவரால் ரிஸ்க் ரெடியூஸ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். இதுல பொட்டன்ஷியல் ரிஸ்க்னு பாத்தீங்கன்னா எந்த விதமான பாசிவ் இன்கம் கிடையாது. லைக் ஸ்டாக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் அண்ட் கோல்ட் பிரைசஸ் ரொம்ப வருஷத்துக்கு ஸ்டாக்னண்டா இருக்கவும் சான்ஸ் இருக்கு. ஸோ ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ்க்கு அவ்வளோ கிரேட் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னொன்று ஸ்டோரேஜ் காஸ்ட் இஃப் யூ பை பிசிக்கல் கோல்டு. என்னன்னா கோல்டு ஒரு நாட் ஹை growth அசெட் பட் அன்சர்டைன் டைம்ஸ்ல ஸ்டெபிலிட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கிரிப்டோ பாத்தீங்கன்னா அதுல நிறைய ஹை வாலட்டாலிட்டி இருக்கும் பட் வெரி ஹை ரிஸ்க்கும் இருக்கும். ஏன்னா ஹை வாலட்டாலிட்டி ஏன்னா எக்ஸ்ட்ரீமா பிரைசஸ் ரைஸ் ஆகும் அண்ட் ஃபால் ஆகும். லைக் 50% ஒரு நாள்ல ஃபால் கூட ஆகியிருக்காது. ரிஸ்க்னு பாத்தீங்கன்னா அதுவும் அதிகம் தான். ஏன்னா நிறைய கிரிப்டோஸ் வந்து கம்ப்ளீட்லி டிசப்பியரும் ஆயிருக்கு. கிரிப்டோன்றது ஒரு நியூ டிஜிட்டல் அசெட் கிளாஸ். இது ஒரு ஹைலி ஸ்பெகுலேட்டிவ் அண்ட் அன்பிரடிக்டபிள் அசெட் கிளாஸ்னே சொல்லலாம். ஏன் கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணலாம்னா இதுல ஹை பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் இருக்கு. ஏன்னா சம் கிரிப்டோஸ் பாத்தீங்கன்னா 1000% பிளஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இன்னொன்று இது டீசென்ட்ரலைஸ்ட் நாட் கண்ட்ரோல் பை கவர்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இதுக்கு ஒரு க்ரோயிங் அடாப்ஷன் வந்துட்டு இருக்கு இப்போ. ஸோ இது எல்லாமே ஒரு அட்வான்டேஜ். பொட்டன்ஷியல் ரிஸ்க்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வாலட்டாலிட்டி. இதில் ஷார்ட் பீரியட்லி ஹியூஜ் ப்ரைஸ் ஸ்விங்ஸ் நடக்கும் அண்ட் ரெகுலேட்டரி ரிஸ்க் இருக்கு. கவர்மெண்ட் இதை பேன் பண்ணலாம் இல்லை ரெஸ்ட்ரிக்ட் கூட பண்ணலாம். அண்ட் ஃப்ராட் அண்ட் ஹேக்கிங் ரிஸ்க்கும் இருக்கு. ஏன்னா மெனி கிரிப்டோ ஸ்கேம்ஸ் டூ எக்ஸிஸ்ட். அதன் வந்து கிரிப்டோவில் ஒன்லி எப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா உங்களால் அந்த மாதிரி ஒரு மேசிவ் ப்ரைஸ் ஸ்விங்கை ஹேண்டில் பண்ண முடியும், பொட்டன்ஷியல் லாஸஸை ஹேண்டில் பண்ண முடியும்னா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுவும் நீங்கள் அஃபோர்ட் பண்ண முடியாத அளவுக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இதில் உங்களுக்கு எது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸ் பொறுத்து தான். இப்போ உங்களுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் வேணும் அண்ட் வாலட்டாலிட்டியும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும்னா நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு ஸ்டெபிலிட்டியும் வேணும் சேஃப்டியும் வேணும் அப்படின்னா பாண்ட் இல்லை கோல்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் வேணும்னா ஸ்டாக்ஸ் பாண்ட்ஸ் ரியல் எஸ்டேட் மிக்ஸ் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை நான் ரிஸ்க் அண்ட் ஸ்பெகுலேஷன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா கிரிப்டோல ஒரு காஷியஸாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபைனல் லெசன் என்னன்னா எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ஒன்
சைஸ் ஃபிட்ஸ் ஆல்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த கீ வந்து டைவர்சிஃபிகேஷன் தான். டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸை எப்படி கம்பைன் பண்ணி ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணி ரிட்டர்ன்ஸை மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எந்த அசட் கிளாஸஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வாலட்டாலிட்டியை ஒரு த்ரெட்டாக பார்க்காம ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ண முடியுமா? ஆமாம், ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் வாலட்டாலிட்டி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ப்ரைஸஸ் ட்ராப் ஆகும்போது கிரேட் அசட்ஸை டிஸ்கவுண்ட்லேயே வாங்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் மார்ச் 2020 COVID-19 கிராஷ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வேல்யூவோட 30% வரைக்கும் வைப் அவுட் பண்ணுச்சு. ஆனால் அதே 1 year லேட்டர் யார் அதில் இன்வெஸ்ட் பண்ணி இருந்தாங்களோ அந்த டைமில் மேசிவ் ப்ராஃபிட்ஸ் பார்த்தாங்க. யார் பேனிக்காக அந்த டைமில் செல் பண்ணாங்களோ அவங்க லாஸஸ் தான் அவங்களோட லாக்இன் பண்ணாங்க. லெசன் என்னன்னா, வாலட்டாலிட்டி நம்ம எமோஷனலி ரியாக்ட் பண்ணாதான் ப்ராப்ளம். ஏன்னா அந்த டைமில் COVID-19 வைப் பண்ணாலுமே அந்த வேல்யூஸை அதுக்கப்புறம் திரும்பி ரீபவுண்ட் பண்ணி வேற லெவலில் ஹை வந்துச்சு அதில். ஸோ நீங்கள் அப்போ வாங்கி அதுக்கப்புறம் உங்களுக்கு மேசிவ் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். பட் நீங்கள் அப்போவே செல் பண்ணியிருந்தீங்களோ லாஸ் பார்த்துருப்பீங்க. தட்ஸ் வை நம்ம எமோஷனலி ரியாக்ட் பண்ணாதான் வாலட்டாலிட்டி ஒரு ப்ராப்ளமாக மாறுது. அண்ட் 6 இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்குமே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ரிஸ்க்குமே சேம் கிடையாது. மேஜர் ரிஸ்க்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் ரிஸ்க். ஸ்டாக் ப்ரைசஸ் எக்கனாமிக் டவுன் டர்ன்னால ஃபால் ஆகும். இன்னொன்று கம்பெனி ரிஸ்க், பேட் பிஸ்னஸ் டிசிஷன்னால ஏதாவது ஃபினான்ஷியல் ட்ரபிள் உருவாகலாம். அண்ட் தேர்ட் இன்ஃப்ளேஷன் ரிஸ்க், நம்மளோட மணி ஓவர் டைம் அதோட வேல்யூ லூஸ் பண்றது. இன்னொன்று லிக்விடிட்டி ரிஸ்க், ஒரு அசட்டை நீங்கள் குவிக்லி செல் பண்ண முடியாது நம்ம நினச்ச நேரத்துக்கு. அண்ட் 5 இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க், ரைசிங் ரேட் வந்து பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹர்ட் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. நம்பர் 6 பார்த்தீங்கன்னா கரன்சி ரிஸ்க், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட் சேஞ்சஸ் மூலியமா வேல்யூ லூஸ் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. பட் இதில் நீங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ணீங்களா, வாலட்டாலிட்டி இந்த லிஸ்ட்லேயே இல்லை. ஏன்னா அது ரியல் ரிஸ்கே கிடையாது. ஸோ வாலட்டாலிட்டியை அண்ட் ரிஸ்க் எப்படி மெஷர் பண்ணி மேனேஜ் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாலட்டாலிட்டியை 3 விதத்தில் உங்களால் மெஷர் பண்ண முடியும். ஒன்று ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், இது எப்படி ரிட்டர்ன்ஸ் வேரி ஆகுது எவ்வளோ அப்படின்ட்டு மெஷர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பீட்டா அப்படின்றது ஸ்டாக் மூவ்மெண்ட்டை மார்க்கெட்டோட கம்பேர் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் மார்க்கெட்டோட ஃபியர் லெவல்ஸை மெஷர் பண்ண ஹெல்ப் பண்ணும். இப்போ வாலட்டாலிட்டி அண்ட் ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்ணுறதுனா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைவர்சிஃபை பண்ணுங்க. உங்களோட மணியை மொத்தமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் செகண்ட், லாங் டேர்ம்ல யோசிங்க. ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் நாய்ஸை இக்னோர் பண்ணுங்க. அண்ட் தேர்ட், எப்பவுமே ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கோங்க. உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பேனிக்ல செல் பண்றதை தவிர்த்துருங்க. அண்ட் நம்பர் 4, எஜுகேட்டடா இருங்க. எதுல இன்வெஸ்ட் பண்றோம்ட்டு இன்ஃபார்ம்டா இருங்க. ஸோ த லெசன் இஸ், நீங்கள் வாலட்டாலிட்டியை ஃபியர் பண்ணுறீங்கன்னா லோ ரிஸ்க் அசெட்லேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் லோவர் ரிட்டர்ன்ஸ் தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வாலட்டாலிட்டியை ஃபியர் பண்ணணுமா இல்லை எம்ப்ரேஸ் பண்ணணுமான்னு பார்த்தீங்கன்னா, வாலட்டாலிட்டியை ஃபியர் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்போவுமே வரி பண்ணிகிட்டே இருப்பீங்க. இதே வாலட்டாலிட்டி எம்ப்ரேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்க முடியும் உங்களால். ஸோ வாரன் பஃபெட் ஒரு ஃபேமஸ் இன்வெஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மற்றவங்க ஃபியர்ஃபுல்லாக இருக்கும்போது நம்ம க்ரீடியாக இருக்கணும், மற்றவங்க க்ரீடியாக இருக்கும்போது நம்ம ஃபியர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ லெசன் வந்து வாலட்டாலிட்டி உங்களுடைய ஃப்ரெண்ட், நாட் யோர் எனிமி. ஸோ இதோட ஃபைனல் தாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் வாலட்டாலிட்டி வெர்சஸ் ரிஸ்க் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னா நீங்கள் வைஸ்லி இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை மார்க்கெட் ஸ்விங் ஆகும்போது நான் கொஞ்சம் பேனிக் ஆகிற ஆள் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப், அதாவது ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கிட்டேருந்து ஒரு கைடன்ஸ் கிடைச்சதுன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வாலட்டாலிட்டி அவங்க இந்த ஈக்குவேஷன்லேருந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண முடியாது. ஆனால் ரியல் ரிஸ்க் அவாய்ட் பண்ண கண்டிப்பா உங்களுக்கு ரியல் டைம்ல அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபைனல் தாட்ஸ் என்னன்னா, நெக்ஸ்ட் டைம் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது ஒரு டீப் பிரீத் எடுத்து உங்களை நீங்களே கேட்டுக்கங்க, இது வாலட்டாலிட்டியா இல்ல ஆக்சுவல் ரிஸ்கா? ஒரு இன்வெஸ்டர் மாதிரி யோசிங்க, கேம்ப்ளர் மாதிரி இல்ல. அண்ட் இப்போ சொல்லுங்க, வாலட்டாலிட்டி என்னைக்காவது உங்களை செல் பண்ற அளவுக்கு பயமுறுத்தி இருக்கா? வாங்க நம்ம கமெண்ட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ், ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்க தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல போய் ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.